இந்த சுண்டல் வந்து குழந்தை இருக்கிற வீட்டில் ரெகுலராக வாங்கி வச்சுக்கோங்க. சுண்டல் ப்ளஸ் முட்டை, நார்மலாக கடையில் விற்கிற முட்டை இல்லைன்னா நாட்டுக்கோழி முட்டை கிடச்சதுனாலும் வாங்கி வச்சுக்கோங்க. ப்ளஸ் காடை முட்டை கிடைச்சாலும் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் ராகி போதும், இவ்வளோ இருந்தால் போதும். அதாவது சாப்பாடு கொடுக்காத நேரத்தில், அதாவது ஒரு நேரம் சாப்பாடு கொடுங்க, மற்ற நேரம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெறும் சுண்டல் உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு கொடுங்க. தாளிக்காட்டி பரவாயில்ல, உப்பு போட்டு வேக வச்சு கொடுத்தீங்கன்னா அதே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. வெள்ளை சுண்டல் விட கருப்பு சுண்டல் வந்து கொஞ்சம் சத்து அதிகம், அதனால் அதை வேக வச்சு கொடுங்க. வாங்கி ஸ்டாக் வச்சுக்கோங்க. குழந்தை இருக்கிற வீட்டில் சமாளிக்க முடியாத நேரத்தில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்திங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் டெய்லி எவ்ரி மார்னிங் காலையில் வந்து ஒரு முட்டை, இல்லைன்னா இந்த குழந்தை எத்தனை முட்டை சாப்பிடுதோ அந்த அளவுக்கு டெய்லி மார்னிங் காலையில் வேக வச்சு கொடுங்க. நல்லா சாப்பிடுவாங்க, வெயிட் வந்துடுவாங்க. ப்ளஸ் நேந்திரப்பழம் டெய்லி எழுந்திரிச்சோடனே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக நேந்திரப்பழம் கொடுங்க, இல்லைன்னா செவ்வாழைப்பழம் கொடுங்க. அது கூட ஒன்று இல்லை 2 முட்டை ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து குழந்தைங்க வெயிட் கெயின் பண்ணுவாங்க. ரொட்டீனாக அதே மாதிரி பண்ணுங்கள். 1 மந்த் 2 மந்த் அந்த மாதிரி ரொட்டீனாக பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக வெயிட் வருவாங்க. ப்ளஸ் ராய், அது வந்து இன்னொரு நாள் நான் வந்து ராய்க்குள் வந்து எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். இந்த ராயை வந்து இதேமாதிரி சுண்டல் மாதிரியே ராய் ஒன்று இருக்குது, குழந்தைகளுக்குன்னு ஊட்டுவாங்க. அதை வந்து ஊற வைங்க. இதேமாதிரி ஊற வச்சிங்கன்னா இதேமாதிரி தொல்லி தனியாக சுண்டல் தனியாக வர மாதிரி அள்ளி ராய் தனியாக வந்துடும். அது வந்து நல்லா அரிசி கழிகிற மாதிரி கழிஞ்சிக்கோங்க. கழிஞ்சதுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிங்கன்னா அதில் நல்லா ஜூஸ் மாதிரி வரும். அது வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ரோட்டு கடை சுண்டல், அதாவது பட்டாணி சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இது பட்டாணி சுண்டல் கிடையாது, நார்மல் வெள்ளை சுண்டல். பட்டாணி சுண்டல் கேட்டால் தனியாக கடையில் தருவாங்க. இப்போ நம்ம வந்து வெள்ளை சுண்டல் வச்சு எப்படி நம்ம செய்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம். இது வந்து நல்லா ஊற வச்சு இப்படி எடுத்துக்கோங்க. ஊற வச்சு இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இந்த சுண்டலை வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. பட்டாணி சுண்டலுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். மசாலாவுக்கு இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் வந்து இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வேறொரு ரெசிபிக்கு யூஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருந்ததுனால நான் இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறேன். இல்லை நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை இஞ்சி தனியாக பூண்டு தனியாகவும் போட்டுக்கலாம். வந்து அரைக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இது ஒரு தக்காளி போட்டுக்கிறேன். மீடியம் சைஸ் தக்காளி இருந்தால் போதும். புளிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா சும்மா அளவாக சின்ன தக்காளி பழம் ஒன்று வந்து அரிஞ்சு போட்டுக்கோங்க. ஒரு பழம் இருந்தால் போதும். அதே மாதிரி பெரிய வெங்காயம் ஒன்று. அப்புறம் டேஸ்ட்டுக்காக 10 சின்ன வெங்காயம் நான் சேர்த்துறேன். இது கூட வந்து பச்சை மிளகாய் வந்து ஆப்ஷனல், சேர்த்துறனா சேர்த்திக்கலாம், இல்லை அப்படின்னா இதே போதுமான அளவு. இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இத்தினூண்டு, அதாவது ஒரு 2 ஸ்பூன்னா 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை வந்து அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதான் வந்து இதில் வந்து என்ன சேர்த்துக்க அப்படின்னா ஒரு தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் 10 சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆர் இஞ்சி தனியாக பூண்டு தனியாக சேர்த்துக்கல, ஒரு பச்சை மிளகா. அது வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி அளவாக சேர்த்திக்கோங்க. இல்லை பச்சை மிளகா வந்து ஆப்ஷனல் தான், வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அது வந்து மசாலாவில் வந்து சேர்ந்துடும். பொடியெல்லாம் சேர்க்கறனால அதில் சேர்ந்துடும். இது வந்து அரைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம வந்து சுண்டல் ரெடி ஆனதுக்கப்புறம் ரெடி பண்ணி வைக்கிற, அதாவது நம்ம ரோட்டு கடையிலலாம் நம்ம சுண்டல் சாப்பிடும்போது அதில் வந்து வெங்காய பொடி பொடியாக நறுக்கி போட்டு கொடுப்பாங்க. அது நம்ம ஒரு வெங்காயத்தை நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறோம், போதுமான அளவு சாப்பிட்ற அளவு. அதே மாதிரி நமக்கு வந்து கார்னே போடணும்னு அவசியம் இல்லை. கார்ன் வந்து கடையில் கேட்டால் கொடுப்பாங்க. வீட்டில் இருக்கிற வடகை யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி வந்து எண்ணெயில் பொரித்து எடுத்து வச்சுக்கிறேன். என்ன வடகை வேணாலும் நீங்கள் எண்ணெயில் பொரித்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சுண்டல் கூட நம்ம வந்து பொடிச்சு ஆனியன் ப்ளஸ் வடகம் சேர்த்து சுண்டலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறோம். இதுக்காக நம்ம வந்து புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்காக நம்ம வீட்டில் இருக்கிற வடகத்தை வந்து எண்ணெயில் பொரித்து எடுத்து வச்சுக்கிறோம். அதே மாதிரி பட்டாணி சுண்டலுக்கு பதிலாக நம்ம வெள்ளை சுண்டல் யூஸ் பண்ணுறோம். இப்போது சுண்டலை வந்து வேக வச்சு எடுத்துட்டோம்.
உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தது, அடம் பிடிக்கிற குட்டீஸ், குறும் பண்ணுற குட்டீஸ் இருந்தது அப்படின்னா இந்த வேக வச்ச சுண்டலாக இருக்கட்டும், இல்லை உருளைக்கிழங்கு வேக வைப்பீங்க, காய்கறியெல்லாம் வேக வைப்பீங்க, பருப்பு வேக வைப்பீங்க, அந்த மாதிரி ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் அவங்களுக்காக எடுத்து வச்சுருங்க. பசி நேரத்தில் கொடுக்குறக்கு வந்து ஈஸியாக இருக்கும். உங்களால் வந்து ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுற முடியாத சுச்சுவேஷனில் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. அந்த குட்டீஸுக்கு வந்து இந்த மாதிரி வேக வச்சது கொடுத்தோம்னா உடம்புக்கு சத்து, நம்ம ஒர்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது வந்து சுண்டல் நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம். இதில் இருக்கிற தண்ணி வந்து சோக் பண்ணி ஒரு பக்கம் வச்சுக்கணும், கீழே ஊற்றிடாதீங்க. இதை வந்து நம்ம வந்து குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சுண்டல் நல்லா முக்கால் பாதத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க, கடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு. முக்கால் வெந்த சுண்டலை வந்து ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி மத்து வச்சு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா வந்து நசுக்கி எடுத்துக்கோங்க. வச்ச சுண்டலில் வந்து சும்மா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து மத்து வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும், அதாவது பொட்டு தனியாக சுண்டல் தனியாக வந்து இருக்கும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. தனி சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அடுப்பு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிருக்கிறேன் ஏற்கனவே. அது வந்து நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு, அதாவது நம்ம வந்து டைஜஸ்ட்டுக்காக, நம்ம வந்து ஹோம்மேடில் பண்ணுறனால நம்மளாக வந்து டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு, நல்லா டைஜஸ்ட் ஆகும். பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க, ஆப்ஷன் தான் பெருங்காயத்தூள். சோம்பு இல்லைனா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகும். ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட், அதாவது 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இல்லை இஞ்சி பூண்டு அரைச்சதை வந்து ப்ளஸ் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஆப்ஷனில் பச்சை மிளகா தேவையில்லை. இதை வந்து அரைச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து வேக வைக்கிறோம். வந்து பச்சையத்தான் வந்து போட்டு ராவாக அரைச்சிருக்கிறோம். இது வந்து நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகும், நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆகணும். இதில் வந்து எக்ஸ்ட்ரா வாட்டரை மிக்ஸ் பண்ணிடாதீங்க. அரைச்ச விழுதை அப்படியே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா வதக்கி விடுங்க, கலர் வந்து சேஞ்ச் ஆகும். வந்து இதோட பச்சை வாசமெல்லாம் போயிடணும். பச்சை வாசமெல்லாம் போய் அது வந்து கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகும். நல்லா வேக விடுங்க. பச்சையாக தானே அரைச்சதுனால பச்சை வாசமெல்லாம் போய் நல்லா வேக விடுங்க. இதில் வந்து சோம்பு ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்குது, டைஜஸ்ட்காக யூஸ் பண்ணிக்கிறோம். பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க, இது கூட ஆப்ஷனல் தான். வந்து சிம்மிலேயே வச்சு இது பண்ணிக்கோங்கன்னா தீஞ்சு போயிடும்.
எந்த எந்த இது செஞ்சாலும் ஸ்டார்டிங்கில் வந்து தாளிக்கிறது எதுவாக இருந்தாலும் சிம்மில் தான் வச்சு பண்ணணும். ஆர்வத்தில் வந்து உங்களுக்கு அவசரத்தில் ஃபுல் மோடில் வச்சிங்க அப்படின்னா எதாக இருந்தாலும் இன்க்ரீடியன்ஸும் வேஸ்ட் ஆயிரும், குக்கிங்கும் வேஸ்ட் ஆயிரும். ஃபுல் மோடில் எப்போவும் வச்சு சமைக்கக்கூடாது. சிம்மில் தான் வச்சு வந்து சமைக்கணும். நல்லா கொதிக்க விட்டு கிளறிட்டு விடுங்க, அடி பிடிக்காமல். நல்லா பச்சை வாசமெல்லாம் போயிடணும். இது வந்து ஒரு ஆஃப் பாயில் ஆனதுக்கப்புறம், அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் கொதி வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, கொஞ்சம் ஒரு அளவுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து ஏற்கனவே வேக வச்சுருக்கிற அந்த சுண்டல் தனித்தனியாக எடுத்து வைக்க சொன்னோம் இல்லைங்களா. இப்போ வந்து அந்த தண்ணியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி இதில் விட்டுக்கோ. வேக வச்ச தண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு சேர்த்திக்கணும் அந்த அளவுக்கு இதில் வந்து வேஸ்ட் ஆகாமல் போட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. கொதித்து நல்லா சுண்டிடணும். இந்த உப்பு நான் சேர்த்து வேக வச்சுக்கிறேன். நான் உப்பு வந்து நீங்கள் ரெசிபிக்கு சேர்க்கும் போது கம்மியாக சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கனால நல்லா வந்து கொதித்து சுண்டி வரணும். கண்டிப்பாக நம்ம ஊற்றின தண்ணி வந்து நல்லா அந்த பச்சை வாசம் போன அந்த அரைச்சி ஊற்றின பேஸ்ட் கூட சேர்ந்து நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நான் ஃபுல் மோடில் வச்சுக்கிறேன், அதனால் கொதிக்குது. வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, கொதி அடங்கிடும். இந்த மாதிரி ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம வந்து மசிச்சு வச்சுருக்கிறோம் இல்லையா, அதாவது ஒரு கைப்பிடி அளவு சுண்டல் எடுத்து நம்ம வந்து மசிச்சு வச்சுருக்குறோம். அதை வந்து இந்த கொதிக்கிற இதுக்குள்ளே வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் வச்சுக்கிற சுண்டல் எடுத்து கொதிக்கிற ரெசிபி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம மசிச்சு வச்சுக்கிற ஒரு கைப்பிடி அளவு சுண்டலை வந்து இந்த கொதிக்கிற இந்த வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக முக்கால் இதில் வந்து அடுப்பை வந்து வைங்க. நல்லா வந்து இன்னும் சுண்டணும். நம்ம எதிர்பார்த்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு ஃபுல் மோடில் கூட வைங்க. வச்சு இன்னும் 2 கொதி விடுங்க. நல்லா கொதிக்க விடுங்க. இது கடையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சில்லி பவுடர், சத்தி சில்லி பவுடர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். வந்து சில்லி பவுடர் சேர்த்திக்கணும். நான் அளவு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்ன மசாலா யூஸ் பண்ணுன்னு பாருங்கள். நான் யூஸ் பண்ணுற மசாலா சில்லி பவுடர், அப்புறம் வந்து சன்னா மசாலா, வந்து கரம் மசாலா, அப்புறம் வந்து கறி மசால் பொடி. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாம்பார் பொடி. நான் மொத்தம் 5 மசாலா வந்து யூஸ் பண்ணுறேன். அதெல்லாம் வந்து இதுதான் வந்து இந்த ஸ்பூன் தான் வந்து உங்களுக்கு அளவு. இந்த அளவு சேர்த்திங்கன்னா போதும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து காரம் வந்து அதிகமாக இருக்கும், சாப்பிட முடியாது. இதுதான் வந்து அளவு. நான் இப்போ காமிச்ச சில்லி பவுடர், சன்னா மசாலா, கரம் மசாலா, கறி மசாலா, சாம்பார் தூள் எல்லாம் சேர்த்து நீங்கள் இந்த ஸ்பூனில் இந்த அளவுக்கு வந்து நீங்கள் எல்லா பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதே மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கிறேன்.
இது அளவு. இந்த ஸ்பூனில் அரை ஸ்பூன் 3/4 ஸ்பூன் இருந்தால் போதும். அதிகமாக காரம் வேணுங்க, கரெக்டான காரம் வேணும் அப்படின்னா இதில் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இல்லை கம்மியாக வேணும் அப்படி எதிர்பார்த்திங்க அப்படின்னா இல்லை 3/4 ஸ்பூன், அரை ஸ்பூன் வந்து நான் இப்போ காமிச்ச மசாலாலாம் எடுத்துக்கோங்க. எடுத்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இது மாதிரி நல்லா கொதிக்குது இல்லையா, இது மாதிரி கொதிக்கும்போது இங்கே வந்து இந்த மசாலாவெல்லாம் வந்து இதில் வந்து சேர்த்துக்கணும். மசாலா எல்லாத்தையும் வந்து இதில் போட்டுடுறோம். காரம் வேண்டாம்னு நினைக்கிறவங்க நான் காமிச்ச அளவை விட கம்மி பண்ணிக்கோங்க. மசாலாவெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறோம். இப்போ வந்து அடுப்பு ஃபுல் மோடில் இருக்குது, நல்லா கொதிக்குது. பார்த்து கிளறணும், கையை எடுத்துக்கோங்க. கையில் பட்டுற போது நல்லா கொதிக்கணும். இதில் வந்து ஏற்கனவே சுண்டல் வேக வச்சு தண்ணியில் வந்து உப்பு போட்டுக்கிறோம் இல்லையா, அதனால் உப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அளவாக சேர்த்துக்கோங்க. எப்பவுமே உடம்புக்கு வந்து உப்பு வந்து அதிகமாக இருக்கக்கூடாது, கம்மியாக இருந்தால் பரவாயில்ல. அதுதான் வந்து இனி வர ஜென்ரேஷனுக்கெல்லாம் பெஸ்ட். உப்பு காரமெல்லாம் கம்மி பண்ணி சாப்பிடுங்க. கம்மியாக இருக்குதுன்னு போட்டு சாப்பிட்ற பழக்கத்தை அவாய்ட் பண்ணிடுங்க. குழந்தைகளுக்கு சரி பெரியவங்களுக்கு வந்து அது வந்து ஒத்துக்காது. உப்பு எப்போவுமே கம்மியாக சாப்பிட்றது தான் நல்ல பழக்கம். ஒருத்தர் வந்து உப்பு கரெக்டாக இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க. அந்த மாதிரியெல்லாம் கொண்டு வராதிங்க. இனி வேறு ஜென்ரேஷன் எல்லாமே உடம்ப வந்து நம்ம தான் வந்து உப்பு காரமெல்லாம் கம்மி பண்ணி நீட்டாக நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கோம். ஸோ உப்பெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. நல்லா கொதி விட்டுருங்க. இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து கிரேவி மாதிரி சுண்டிடுச்சு. மாதிரி நல்லா மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி ஃப்ளேவர் வருது. இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. வருது. இந்த மாதிரி ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வேக வச்ச சுண்டலை வந்து ஆட் பண்ணிக்கணும். நம்ம வந்து எந்த சமையல் செஞ்சாலும் முதல்ல வந்து நல்லா வருதான்னு பார்க்கணும். அதுக்காக நம்ம சும்மா வந்து அளவாக தான் செஞ்சு பார்க்கணும். அப்போதான் வந்து டேஸ்ட் வருதா என்னங்கிறது நமக்கு தெரியும். நம்ம வந்து நல்லா தெரிஞ்சாலும் சரி, நல்லா தெரியாத சமையலும் சரி, எப்பவுமே அளவாக தான் செஞ்சு பார்க்கணும். அப்போ தான் நம்ம செய்கிற சமையல் வந்து டேஸ்ட் அதாவது அளவு டேஸ்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு கண்டுபிடிக்க முடியும். நம்ம செய்யும்போது அதிகமாக செஞ்சோம் அப்படின்னா ஏதாவது மைனஸ் இருந்தது அப்படின்னா அது ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும். அதனால் ஃபுட் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ என்ன சமையல் செஞ்சாலும் எப்பவுமே அளவானதாக செய்யணும். நிறையா போடுற பொருளை கம்மி பண்ணி போட்டு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது மாதிரி சுண்டலை போட்டு ஏற்கனவே பாயிலான சுண்டல் தானா, நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. கிரேவி பார்த்து வர மாதிரி. உப்பு பத்தலைன்னா உப்பு லைட்டாக சேர்த்துக்கோங்க, வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம். இன்னும் 2 கொதி நல்லா வந்ததுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ரோட்டுக்கடை சுண்டல் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்து விட்டது. இங்கே ஒரு பிளேட்டில் போட்டு ஆனியன் ப்ளஸ் வடகம் மாதிரி பொரிச்ச கார்ன்ஃப்ளாக்ஸ் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற வடகத்தை ஆனியன் கூட ஊற்றி விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரோட்டுக்கடை சுண்டல் ரெடி. மசாலா ஐட்டம் கம்மி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ் தூக்கி கொடுக்கும், சூப்பராக இருக்கும். மசாலா வேணுங்கிறங்க எல்லாமே கம்மி பண்ணிக்கோங்க. இதே ஜாஸ்தி தான் உங்களுக்கு. ஆனால் ஒவ்வொருத்தர் வந்து காரமாக சாப்பிடுவாங்க, ஒவ்வொருத்தர் வந்து டேஸ்ட்டுக்காக சாப்பிடுவாங்க. ஸோ மசாலா கம்மி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். மசாலா சேர்த்துட்டாலும் சூப்பர் டேஸ்ட் வரும். உங்களோட இஷ்டம். இது வந்து நல்லா கிரேவி பத்துக்கு வந்துடுச்சு. இன்னும் 2 கொதி விற்றிங்க அப்படின்னா சாப்பிட்ற கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரோட்டுக்கடை சுண்டல் திட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபுல் மோடு வச்சு 2 கொதி விடுங்க. மசாலா நல்லா சுண்டலில் வந்து இறங்கட்டும். இது வந்து பட்டாணி சுண்டல் வச்சு தான் செய்யணும். நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒயிட் சுண்டல் வச்சு செஞ்சேன். இப்படியும் யூஸ் பண்ணலாம்.
இதிலே வந்து பட்டை கிராம்பு எல்லாம் வந்து அரைச்சி ஊற்றுவாங்க. அது வந்து இன்னும் எசன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், காரமாக இருக்கும். அதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். நம்ம ஹோம்மேடில் பண்ணுறதுனால இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் இதில் என்ன அப்படின்னா, மசாலா ஐட்டம் பிடிக்காதவங்க இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா அப்படின்னா, நான் சேர்த்துக்கிற பொடியெல்லாம் வந்து நீங்கள் அளவு வந்து அரை பிஞ்ச் அளவு உப்பு அளவு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரிஜினல் டேஸ்ட் செம்மையாக இருக்கும். மசாலா ஐட்டம் சேர்த்தனால உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கலாம். இதுவும் ஒவ்வொருத்தருக்கு பிடிச்சி சாப்பிடுவாங்க. குழந்தைகளுக்கு செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அதெல்லாம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. நம்ம ரோட்டு கடையில் செய்கிற மாதிரி பட்டாணி சுண்டலை யூஸ் பண்ணணும்னு இல்லை, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் ட்ரை பண்ணலாம். அதேமாதிரி கார்ன் வேணுங்கிறவங்க கார்ன் வாங்கி பொரித்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, கார்ன் சிப்ஸே இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற வடகத்தை எடுத்து பொரித்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதோட டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாகவும் முடியும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து வீட்டில் இருக்கிற ஐட்டத்தை வச்சு நம்ம செய்கிறோம். அவ்வளோதான், வெரி சிம்பிள். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். சுண்டலில் நல்லா எசன்ஸ் இறங்கிடுச்சு, கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் சுண்டல் போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டு ஃபுல் மோல்டை வச்சு ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரோட்டுக்கடை சுண்டல் ரெடி. நல்லா ஆவி பறக்குது. ஈவினிங் டைம் இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேலைக்கு போயிட்டு வந்து டயர்டில் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். இப்போ வந்து ப்ரெசன்டேஷன் பார்ப்போம். நம்ம வந்து இப்போ எப்படி ப்ரெசென்ட் பண்ணி பார்க்க போகிறோம். சாப்பிட்ற அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஹைலைட் என்ன அப்படின்னா, ஏற்கனவே வேக வச்ச சுண்டலில் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து சுண்டலை மசித்து உள்ளே சேர்க்கறது தான் வந்து இந்த ரெசிபியோட ஹைலைட். அதுதான் வந்து டேஸ்ட் உங்களுக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து போட்டுக்கோங்க. புளிப்பு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஒவ்வொருத்தர் பழுத்த தக்காளி சேர்த்துக்கிறதுனால புளிப்பு அதிகமாக இருக்கும். அதனால் சின்ன பழமாக சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். அதேமாதிரி ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க ஒரு ஆனியன் ஒரு டொமேட்டோ இந்த மாதிரி அளவு கம்மி பண்ணி செஞ்சு பாருங்கள். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நல்லா செஞ்சு சாப்பிடுங்க. இல்லை ஃபஸ்ட் டைம் புதுசாக செய்கிறவங்க அளவெல்லாம் கம்மி பண்ணி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சுக்கிற ஆனியன் வந்து இது மேலே தூவி போட்டுருவோம். ப்ளஸ் நம்ம வீட்டில் இருக்கிற வடகம், அதான் வந்து இப்போதைக்கு நமக்கு ரோட்டு கடையில் கொடுக்குற கார்ன் சிப்ஸ் மாதிரி பொரிச்சு விட்டுருங்க. அவ்வளோதான். எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு பொரிச்சு வச்சுக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் இன்னொரு ட்ரிக் என்ன அப்படின்னா, நம்ம அரைக்கும்போது சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறோம், அதனால டேஸ்ட் ஒன்று நல்லாயிருக்கும். இல்லை பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருந்தோங்க அப்படின்னா இந்த மசாலாவோட பச்சை மிளகாயும் ஆட் ஆகும்போது இன்னும் காரம் அதிகமாக இருக்கும். அதனால் அதை அவாய்ட் பண்ணுறவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசி வேண்டாங்கிறவங்க எல்லாத்தையுமே கம்மி பண்ணிக்கோங்க. ரோட்டு கடை சுண்டல் ரெடி. தேங்க்யூ.